அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன். ஒரு கட்சின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஆனா அவர்கள் கூட, அதாவது குறிப்பா பேசினவர் யார், நடிகர் விஜய், தாவேக்காவுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அப்போ அவருடைய தனித்தன்மையை போயிடுச்சு. அப்போ அவருடைய முகமுடி போட்டுன்னு வந்தால் தான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையே விஜய்க்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகி விட முடியுமா? பருந்தாகி விட முடியாது. அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதாவது முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம், எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து 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 கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்றேன். ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அடுத்த மாசம் அவர் தலைமையில் நிறைய பேர் தாவகையில் இணைவாங்க அவருடைய அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேற வழி இல்ல. வணக்கம், இது கேள்விக்களம். எப்பவும் போல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. முளைத்து 3 இலை விடலை, அதுக்குள்ளே இந்த பேச்சா? உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு அதிமுக தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமார் சொல்கிறார். ஒரு தேர்தலில் கூட போட்டியிடலை, ஐயோ பாவம், செங்கோட்டையன் அங்கே போய் அம்மா அவர்கள்னு அவன் ஜெயலலிதா நம்பிட்டு அங்கே போய் சேர்ந்திருக்கார் அப்படின்னு நயினார் அவர்கள் விமர்சனம். இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். பலம் பெறுவது யார், பலவீனம் அடைவது யார் என்பது தான் இன்று நம்ம விவாதிக்க போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன், எழுத்தாளர் மதிவண்ணன், எழுத்தாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் மற்றும் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜீவா, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவே ஒரு பொருட்டாவே நினைக்கிறேன், களத்திலேயே இல்லை, களத்தில் சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் எம்ஜிஆரை பற்றி ஏன் பேசுகிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் பற்றி நான் ஏன் பேசுகிறேன், அவங்க லெகசியை இன்ஹெரிட் பண்ணுறேன் தீய சக்தியிலேருந்து எல்லாம் சொல்லிட்டார். எதனால் அமைதியாக இருக்கிறோம் அதிமுகவை பற்றி பேசாமல்? இன்னொன்று, ஏன் அதிமுகவனுடைய சிம்பத்தியை வின் பண்ணுற மாதிரி, கேடர் சிம்பத்தியை வின் பண்ணுறான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். இன்னைக்கு அதிமுக அந்த கடந்த 2 நாட்களாக ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை இருக்குல்ல, அதிமுக தலைவர்கள் பேசக்கூடியது, பாஜக நயினார் பேசக்கூடியது, இது கடத்தக்கூடிய செய்தி என்ன? அவர்கள் தொடங்கியிருக்காருக்கா விஜயை விமர்சிக்கிறதுக்கு? இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுதா விஜயோடைய பேச்சுக்கள்? இதுதான் உங்கள் டக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தொடக்கத்திலிருந்தே நம்மை போன்றவர்கள் சொல்வது அதுதான். எப்பா பிளான் பண்ணுறதே விஜய் அவர்கள் அதிமுகவை காலி பையன் தான் பிளான் பண்ணுறாரு. எம்ஜிஆர் அண்ணான்னு ஆரம்பித்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வரையும் வந்துட்டார். சசிகலா மட்டும்தான் பாக்கி. அவர் கண்டிப்பாக அதிமுகனுடைய பாரம்பரியம் அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அவர் பிளான் பண்ணுறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னாங்க, மென்மையாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவத்தில் ஒரு புறமுதுகிட்டு ஓடிய ஒரு கோழையை காப்பாற்றுற வேலையை எடப்பாடி அவர்கள் செஞ்சாங்க. அது அவருக்கு தேவையே இல்லாது. டிடிவி தினகரன் கூட அந்த நேரத்தில் சூடாக பண்ணார். இது என்னது, இது நீலாம் கட்சி தலைவனான்னு கேட்டார் டிடிவி தினகரன் கூட. இத்தனைக்கு அவர் ஒன்றும் பெரிய விஜய் எதிர்ப்பாளர்லாம் கிடையாது, திமுக எதிர்ப்பாளர் தான். இருந்தாலுமே அந்த சமயத்தில் ஒரு மாதிரி ஒரு சராசரி மனிதனுக்கு கூட ரொம்ப இதாக போயிடுச்சு. இப்படியும் ஒரு தலைவர் இருப்பாரா? தான் கூட்டத்துக்கு வந்தவங்க செத்து மடிகிறாங்கன்னு செய்தியாளர் கேட்கும்போது ஓடின ஓட்டம். இந்த நேரத்தில் விஜய் ஒரு டயலாக் விட்டார் பாருங்க நேற்று, அதை உலகத்தில் நான் மறக்கவே மாட்டேன். என் தொண்டர்களுக்கு ஒன்றுனா நான் விடுவேனான்னு சொன்னார். என்னால் அதை கேட்டு சிரிக்கிறதா அழுகிறதா என்னன்னு தெரியல. இவர் தொண்டர்கள் செத்து இவரை இட்டு சாகும்போது இவருடைய கூட்டத்துக்கு செத்து மடிகிறாங்க. அப்பயே எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாதிரி ஓடினவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என் தொண்டர்களுக்கு ஒன்றுனா வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. அவ்வளோ உணர்ச்சி பொங்க பேசினாரு. நீங்கள் என்னமோ காமெடி மாதிரி சிரிக்க. அது காமெடி தானுங்க.
ஏங்க நாம பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் கிடையாது. நம்ம நடத்துகிற நிகழ்ச்சியில் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்தா கூட நம்ம போய் நின்று காத்து விடுங்கன்னு சொல்லுவோம், தள்ளுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு சராசரி மனித பண்பு. இது பெரிய தலைமை பண்பு இல்லை. தலைமைங்கிற அப்படி கிடையாது. உங்க விமர்சனம் எதிலிருந்து வருதுன்னு புரியுது. அப்போ நீங்கள் சொல்வது வந்து அதிமுக மீதான அவருடைய மதிப்பீடுக்கு காரணம் ஒரு விதத்தில் அதிமுக கூட தான் அதுக்கு காரணம். கண்டிப்பா இப்படி ஒரு காமெடியனை வந்து ஒரு பஃபுன் மாதிரி இருக்க வேண்டிய ஒருத்தரை வந்து ஹீரோன்னு அதிமுகவே இடம் கொடுத்துட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பண்ணது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அவங்க கூட்டணிக்கு கூட ஆசைப்பட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த சம்பவத்தில் அவங்க கண்டிச்சிருக்கணும், போயிருக்கக்கூடாதுங்கணும். அந்த நேரத்தில் அவங்க ஏதோ திமுக எதிர்ப்பு அரசியல் செய்வதாக நினச்சிக்கிட்டு எப்படியாவது பாஜக பிளானில் அவரை உள்ளே இழுத்துணும்னு செஞ்சது. அந்த நேரத்தில் பதறிக்கிட்டு பயந்துக்கிட்டு பனையூரில் படுத்தே கிடந்தது விஜய். கட்சித் தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஊரை விட்டே எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ஓடி போனது. ஒரு ஆள் டெல்லியில் போய் பிஜேபியில் சரண்டர் ஆனது. எல்லா காமெடியும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் மீண்டு வந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு வந்து கூட்டம் சிபிஐக்கு போனதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஏங்க எந்த நேரத்தில் வந்ததுன்னு இருக்கு இல்லையா? பாதிக்கப்பட்ட நேரத்தில் குழந்தை குடல் வெளியே வந்து சாகிற அந்த நேரத்தில் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தவர். நான் வந்து கேதம் கேட்குறேன், உங்களுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்கிறேன், என் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டவர். இவர் வந்து இவரை வந்து ஒரு கதாநாயகனா அந்த ரசிகர்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து இவரை ஒரு தலைவர், இது ஒரு கட்சின்னு நினைச்சது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் விஜய்க்கு ப்ளஸ் ஆகும். இன்னைக்கு வந்து நீங்களாம் ஒரு பொருட்டே இல்லை பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது, அதை தொடர்ந்து ஆமாம், இதெல்லாம் தான் அதிமுக தன்னோட பலவீனத்தை வெளிப்படுத்திடுச்சுன்னு. இன்னைக்கு பாருங்க, அவர் விஜய் ஒரு கட்சின்னு, அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, இது ஒரு கட்சியானே இன்னும் முடிவாகலை நம்மளால. இவர் சொல்றாரு களத்தில் யாருமே இல்லைன்னு அதிமுக அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறாரு. அதிமுகன்னு அவர் சொல்லலை, களத்தில் திமுகவை தவிர வேறு யாருமே இல்லை, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் ஏன் பேசணுங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயங்க. தமிழ்நாடுனாலே திமுக அதிமுக 2 தான். அதற்கு அதிமுக தலைமையே இடம் கொடுத்துருச்சுன்னு. ஆமாம், இவங்க வந்து கரூர் விஷயத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணோன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்க. கொடுக்குற அசைன்மெண்ட்டாக பேசுவாங்க, அவ்வளோதான். எல்லாமே ஸ்கிரிப்ட் தான், அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அதனால் அப்படி ஒருத்தருக்கு வந்து நம்ம அவ்வளோ பெரிய ஆள் போல், எம்ஜிஆர் வளர்த்த கட்சியே நம்மளை பார்த்து பிள்ளையார் சொல்லி போடுறேங்கிறாங்க, நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னோட கடைசியில் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விட்டுருக்குறாங்க. இது வந்து அதிமுகவை அவமானப்படுத்துகின்ற ஒரு விஷயம். பேசுவோம். திரு மணிகண்டன், அதாவது அதிமுக இந்த நிலைக்கு வந்து அவர் இந்த அளவிற்கு குறைத்து மதிப்பிடுவதற்கு காரணமே வந்து அதிமுக தான். அது கரூர் தொடங்கி பிள்ளையார் சொல்லி ஆரம்பித்து அதிமுக ஒரு பெரிய கட்சி, விஜய் போன்ற ஒருவருக்கு இவ்வளவு வந்து ஒரு மதிப்பீடு, உயர்ந்த மதிப்பீடு கொடுத்தது தான் இன்று அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் அப்படின்ற விஷயத்த சொல்றார் இல்லையா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பொதுவாக ஒரு ஜீவசகாப்தன் சொல்கிற கருத்தில் நான் எப்பயுமே முரண்படக்கூடியவன். சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் உள்ளபடியே ஏற்றுக்கிறேன். இந்த கரூர் துன்பியல் சம்பவம், கரூர் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 11 பச்சிலம் குழந்தைகள் உட்பட 41 பேர் அநியாயமாக துள்ள துடிக்க இறந்து போனதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக தலைவர்கள் எப்படி ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்தை குறை சொன்னாங்களோ, இந்த 41 பேர் அநியாயமாக செத்து போனதுக்கு நீ என்னமோ உன்னை புரட்சி தலைவர்னு நினச்சிக்கிட்டு 7-8 மணி நேரம் லேட்டாக வந்து நீ போட்ட சீனால தான் உன்னை வெத்து சீனுக்காக இந்த 41 பேரும் செத்து போனாங்க அப்படின்னு. 41 பேரும் செத்து போனதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம், ஸ்டாலினும் காரணம், விஜய் நீயும் காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கே சொல்லியிருந்தார். அப்படின்னா விஜய் வந்து அவருடைய அரசியல் பாதையே வேறுபட்டிருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் போய் என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்னு தெரியாமல் வீட்டில் போய் முடங்கி கிடந்த விஜய்க்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியாக அவர் ஒரு பூஸ்டப் கொடுத்த உடனே அது இன்னைக்கு முள்மரமாக வளர்ந்து வந்து அதிமுகவையும் பதம் பார்க்குது அப்படிங்கிறது உண்மைதாங்க. நல்ல வேலைங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயக்குமார் அண்ணன் இன்னைக்கு தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. லேட்டாக வந்தாலும் அதிமுகவும் பிஜேபியும் முழித்து கொண்டு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு உண்மையாலுமே அது இதுதாங்க ரொம்ப சந்தோஷம். தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்குதா சார்? நான் முதல்ல அடிப்படையாக கேட்குறேன். 2 சுதந்திர போராட்ட வீரர்களை வச்சிருக்கிறாரு, மரியாதைக்குரிய அம்பேத்கரை வச்சிருக்கிறாரு, ஈவேராவையும் காமராஜரையும் வச்சிருக்கிறாரு. ஈவேராவும் காமராஜரும் எப்படி சார் கொள்கை தலைவராக ஒரே கட்சிக்கு இருக்க முடியும்? என்னுடைய முதல் கேள்வி அதுதான் சார். தன் வாழ்நாள் வரை, தன் இறுதி மூச்சு வரை தேசியம் தேசியம், இந்திய திருநாடு இந்திய திருநாடுன்னு வாழ்ந்து மறைந்தவர், ஊழலுக்கு அப்பாற்பட்ட கர்ம வீரர் காமராஜர்.
நாங்கெல்லாம் வெள்ளை சட்டை போட்டு இன்னைக்கு சுத்துறோம்னா அதுக்கு காரணம் எங்க அப்புச்சின்னு எங்களால் நாங்கெல்லாம் அந்த கொண்டாடுறோம். காமராஜருக்கு பெரியார் வந்து ஆதரவா ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள போக வேண்டாம். காமராஜர் 3 முறை முதலமைச்சர் ஆனவரும் பெரியார் ஆதரவால தான். பெரியார் அது அந்த ஹிஸ்டரிக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம கேட்பது இப்போ இந்த குறித்து அவரை வந்து அதிமுக மதிப்பீடு செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது கூட ஒரு காரணம் என்று சொல்லக்கூடியது ஒன்று. இன்னொன்று இப்ப நீங்களே சொன்னீங்க ஜெயக்குமார்லாம் பேச துவங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப அதிமுகவும் பாஜகவும் கடுமையா எதிர்க்க தயாராயிட்டாங்களா? விஜய களத்துல வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராயிட்டாங்களா கடுமையா? இந்த ஜீவசகாப்தனுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. நீங்க ஒரு பெரிய யூடியூபரு, நீங்க பத்திரிகையாளர், வெளியில இருந்து ஒருத்தன் பேசுறவனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். உங்க டேர்ன் வர்றப்ப உங்க ராஜ விசுவாசத்தை காட்டுங்க. நான் பேசுறப்ப என்ன அளவு பண்ணுங்க சார். இது கடைசி வரைக்கும் பிரிவினைவாதம் பேசியவர் சார் ஈவேரா அவர்கள். அதிமுக சார்பா உட்கார்ந்துட்டு பெரியார ஈவேரா பெரியார விமர்சிக்கிறீங்க. இல்ல பிஜேபி காரங்க பேசுங்க. சரி சொல்லுங்க மணிகண்டன், நம்ம அதை தாண்டி இதுக்குள்ள வருவோம். நான் கேட்பது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அவரு நான் பேச சொல்லல. நான் கேக்குறது உங்ககிட்ட தான் என்னுடைய கேள்வி. காமராஜர் சொல்றேன். நீங்க கர்ம வீரர்னு குறிப்பிடுறீங்களா? மூதறிஞர் ராஜாஜின்னு குறிப்பிடுறீங்களா? அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் மணிகண்டன். என்னுடைய கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். பாஜகவும் திரு ஜெயக்குமார் அவர்களும் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான தேவை எழுந்து விட்டதா? இனிமேல் வந்து விஜய் நம் விமர்சனம் செய்துதான் ஆக வேண்டும்ன்ற கட்டாயம் உணர்ந்துட்டாங்களா? ஏன்னா இதுவரை வெண்மையாவே விமர்சனம் செய்யறாங்க, இல்லைன்னா விஜய் எதிர்க்கிறது இல்ல, விமர்சனம் செய்வதில்லை, தாவேகாவை பத்தி பேசுவதற்கு அதிமுகவுக்கும் பாஜகவும் தயங்குறாங்கன்னு சொன்ன ஒரு நிலை இருந்தது. நீங்க வந்து இதை ஆரம்பிச்சதுல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இனிமேல் வந்து கடுமையான விமர்சனம் இருக்குன்னு நினைக்கலாமா? அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு தடுமாற்றம் இருந்தது உண்மை. அவர் எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு சாஃப்ட் பெடலிங் போட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்தது உண்மை. அதனால தான் லேட்டா முழித்து கொண்டாலும் லேட்டஸ்டா முழித்து கொண்டார் இவர் ஜெயக்குமார் அப்படின்னு நான் குறிப்பிட்டதுக்கு காரணம் அதுதாங்க. அவருக்கு நான் கேட்க வந்த சப்ஜெக்ட ஜீவ சகாப்தம் உள்ள பூந்து அவர் இப்ப போர்ஷன் வருதுன்னு அவர் உள்ள புதுறாரு. அவருக்கு அததான் சார் சொல்றேன். இருமொழி கொள்கை திமுகவது ஒண்ணு, விஜய்து ஒண்ணுது. நீட் எதிர்ப்பு 2 பேத்துக்கும் ஒண்ணு. எல்லா டீலிமிட்டேஷன்ல ஒண்ணு. எல்லாத்துலயும் திமுகவோட ரெப்ளிகா மாதிரி இருக்கிறார். திமுகவுடைய கொள்கைக்கும் விஜயோட கொள்கைக்கும் ஏதாவது ஒரே ஒரு வித்தியாசம் நீங்க சொல்ல முடியுமா? திமுகவோட சிப்ளிங்ஸ் மாதிரி இருக்கிறார். திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு, ஏத்துக்கிறான். அதே கொள்கையை ஃபாலோ பண்ற நீ எப்படி தீய சக்தி இல்லாம இருக்க முடியும்? அதிமுகவுக்கு நீட்லயோ இல்ல இருமொழி கொள்கையில மாற்று கருத்து இருக்கா? அதிமுகவுக்கும் இருமொழி கொள்கையிலையும் சரி, நீட் விவகாரத்திலும் சரி, திமுகவுக்கும் அதே கொள்கை தானே. தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அதிமுக கவர்னரையோ ஜனாதிபதியோ வேண்டான்னு அவமதிச்சு ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு சொன்ன கட்சி அதிமுக. நிறைய விஷயத்துல வித்தியாசம் இருக்குது. கடவுளை வெளிப்படையாக மனைவி மாற மட்டும் தனியா முன்னெடுத்த அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கக்கூடிய அவருடைய கொள்கை தலைவர் அண்ணா தானே. கட்சி அல்ல அந்த உங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணா தானே. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு அவர் தானே சொன்னாரு. அதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னது திமுக அன்னைக்கு ஏத்துக்குச்சா? கடவுளும் அதே தானே சொல்றாங்க. திமுக அதை தாங்க சொல்றாங்க. மனைவியார மட்டும் கோயிலுக்கு அனுப்பிச்சு இவங்க நாத்திக வேஷம் போடுறாங்களே சார். அது தனிப்பட்ட விஷயங்க. அவங்க வந்து கடவுள் மறுப்பு அவங்களுடைய கட்சி கொள்கையினால அவங்க பிரகடனப்படுத்தல. அவங்க அண்ணாவே நீங்க சொல்லிட்டாரு. நீங்க இதுக்குள்ள வாங்க. நான் கேட்பது அதிமுகவும் பாஜகவும் விஜயை வந்து எதிர்க்க வேண்டிய நிலை வந்து விட்டது, இனிமேல் அவர் கூட்டணிக்கு வரமாட்டாருன்ற நிலைக்கு போயிடுச்சான்னு கேட்கிறேன். கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிறது மட்டும் இல்லைங்க. நான் ஆரம்பம் முதலே விஜய் கட்சி ஆரம்பிச்சப்பயே சொன்னேன், எக்காரணம் கொண்டும் அவர் வரமாட்டார் இந்த கூட்டணிக்கு. அதிமுக அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் அதிமுகவை அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சு தான் அந்த இடத்துக்கு வரணும் எப்படி அன்றைய அண்ணாமலை ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி அதிமுகவை அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணுங்கிறது தான் விஜய். அதற்காகத்தான் வந்துள்ளார். அதனால விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும்னு அண்ணாமலை வந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சரா முன்மொழியவே செஞ்சுட்டாரு. இன்னும் வந்து அவரையே வந்து நீங்க சதின்னு சொல்றீங்க. எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா முன்மொழிஞ்சது அண்ணாமலை தான் பேசினாரு. உதட்டில் நகை உள்ளத்தில் பகை, அது வேற சப்ஜெக்ட். நான் அதை டிவியேட் ஆகி போகலைங்க. எந்த கொள்கையும் இல்லை. 5 பெரிய சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய
வாக்கு வங்கி உள்ள 5 சாதிகள்ல இருந்து ஒவ்வொரு தலைவராக எடுத்துட்டாரியா. கப்பலோட்டிய பிள்ளை வாவு சிதம்பரனார் அவருக்கு தெரியலையா கண்ணுக்கு? அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு எல்லாம் அடித்து கேட்டால் ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிட்டு, என்னை கேட்டால் தமிழகத்திற்கு மிக மிக மிகப்பெரிய அச்சுறுத்தல் திமுகவா தாவேகாவான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டதில்லை. ரெண்டுமே அழித்துளிக்கப்பட வேண்டிய கட்சிகள். தமிழ் அதாவது திமுகவை கூட 1% ஏத்துக்கலாம். அவங்கள மக்கள் சில முறை வாக்களிச்சு இது பண்ணியிருக்காங்க. எந்த கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம கொள்கையெல்லாம் திமுக திருடிக்கிட்டு தலைவர்கள் எல்லாம் அண்ணா திமுக திருடிக்கிட்டு களவாடிக்கிட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அண்ணாவை ஏத்துக்கிறீங்க, புரட்சி தலைவர் ஏத்துக்கிறீங்க சார். ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறேன், குறுக்கிடாம கேளுங்க. புரட்சி தலைவியை ஏற்றுக்கொள்வாரா? புரட்சி தலைவி அவங்க மேல ஒரு வழக்கு இருந்ததுங்கிற காரணத்துக்காக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் புரட்சி தலைவியை ஏத்துக்குவீங்களா? இந்த ரூட் மேப் பாய் ஒருத்தர் கட்சியில போய் சேர்ந்தாரு புதுசா, இன்னும் அம்மா படத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்ல வருகிறார் விஜய்? அப்ப அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜெயலலிதா அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சிருக்காரு. இல்ல எதற்காக ஜெயலலிதாவை அவரே மேடம் ஜெயலலிதான்னு சொல்லி அவங்க பேரை முன்மொழிஞ்சிட்டு தான் தீய சக்தின்ற வார்த்தையவே பேசினாரு ஈரோடு கூட்டத்துல. சார், அம்மா பேசின திருக்குவளை தீய சக்தி திமுக தீய சக்திங்கிற வார்த்தையை களவாண்டார். அம்மாவை எடுத்துக்கொண்டீர்களா? வார்த்தைக்கு வார்த்தை ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொள்வதில் இன்னும் விஜய்க்கு தயக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. அவருக்கு காரணம் அந்த வழக்குல தண்டிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் திரு ராஜகம்பீர் நபாஸ். அதாவது அந்த கட்சிக்கு தாவேகாவுக்கு கொள்கையே கிடையாது, ரொம்ப தீய சக்தி அதுன்னு உண்மையிலே கொள்கை இல்லாத கட்சி அது. அம்மையார் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வதில் கூட இன்னும் ரிசர்வேஷன் இருக்குது. அவர் ஏற்றுக்கொள்ளல, காரணம் அவர்கள் வழக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். தவறாக வழிநடத்தப்படுகிறார். அவரை எதிர்க்க அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். தலைவா என்கிற திரைப்படம் வெளியீட்டுக்கு டைம் டு லீட் என்று ஒரு சப்டைட்டில் போட்டதற்காக மிக மோசமாக வேட்டையாடப்பட்டு கைகட்டி மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு மிக மோசமாக நடத்தப்பட்ட விஜய் ஜெயலலிதாவை தலைமையாக ஏற்க வேண்டும், அதுவும் ஊழல் வழக்கிலே குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டவரை ஒரு முன்னுதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசுவதே ரொம்ப அபத்தமானது. இதுக்கான அவசியமும் விஜய்க்கு கிடையாது. விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு சொந்தமாக எந்த தத்துவமும் கிடையாது. அவர் எல்லா கட்சியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி, இந்த ஃபோட்டோ கடையில் எல்லா தலைவர்கள் படமும் இருக்கும், கார்ல் மார்க்ஸ் படம் இருக்கும். அதனால் அவருக்கு மார்க்சியம் கற்றவர்னு நம்ம கருத முடியாது. அம்பேத்கர் படம் இருக்கும். அதனால் அவர் ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலைக்கான ஒரு குறியீட்டுக்கு சொந்தக்காரர், அதெல்லாம் புரிந்தவர் என்று நம்ம ஃபோட்டோ கடைக்காரர் யாரும் நம்ம கருத மாட்டோம். அது மாதிரி தான் விஜய் எல்லா ஃபோட்டோவையும் வச்சிருப்பார். அவர் அஞ்சலை அம்மாளை பற்றி 5 நிமிடம் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? கொள்கை தலைவர் பெரியாருங்கிறார், என்னைக்காவது பெரியாரின் கோட்பாடுகளை கொள்கைகளை குறித்து ஏதாவது விளக்கங்கள் பேசியிருக்கிறாரா? திமுக ஒரு தீய சக்தின்னு பேசுறாருல, அது கூட சொந்த டைலாக் கிடையாது, அது கூட இரவல் டைலாக் தான். ஏற்கனவே அதிமுக மேடைகளில் புழங்கப்பட்டதா இருக்கலாம், ஆனால் அதுவும் அதிமுகவுக்கு சொந்தமான டைலாக் கிடையாது. தத்துவங்களை வாங்கிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? பெரியாருடைய தத்துவங்கள் நல்லா இருந்தா ஏத்துக்கலாம், அம்பேத்கர் தத்துவங்களை ஏத்துக்கலாம், மார்க்சிய தத்துவங்கள் நல்லா வாங்கினா அதை உள் வாங்கிக்கலாம், அதுல தவறு இல்லையா? அது இரவலர் வீட்டு பாத்திரத்திலே எல்லா விட்டு சோறும் கிடப்பது மாதிரி அவருக்கு சொந்தமாக கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, அதனால எல்லாரும் என் தலைவர் தான் அப்படிங்கிறாரு. எந்த கொள்கை வழி அவர் நடக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப ராமதாஸ் கூட தான் பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறார், அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்கிறார், சமூக நீதி பேசுகிறார். அவரும் திராவிட கட்சி. அவருக்கு பின்னாடி ஒரு சமூக நீதி போராட்டம் இருக்கிறது. இவருக்கு பின்னாடி என்ன போராட்டம் இருக்கு? இவருக்கு கள அரசியல்னு ஏதாவது இருக்கிறதா? இனிமேல் இருக்கும், வருவாரா இருக்கும். பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகளிலே இவர் கருத்து சொல்வதற்கு பதிலாக கள்ள மௌனம் காக்கிறாரா இல்லையா? திருப்பரங்குன்றத்திலே தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அவரு? பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பதுதான் அரசியல். பாதிப்பை ஏற்படுத்துவன் பக்கத்திலே போய் நிற்பது என்பதே வலதுசாரிகளுடைய இயல்பு. இவர் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கல. இவர் இதுல அவருடைய கருத்து என்ன? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு, பெரியாரைத்தான் நான் பின்பற்றேங்கிறாரு, வெறுப்பு அரசியலை நான் வெறுக்கிறேன் அப்படிலாம் பேசுறாரு. வெறுப்பு அரசியலை மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக, சமய நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக திகழக்கூடிய மதுரையினுடைய அமைதியை கெடுப்பதற்கு, குந்தகம் விளைவிப்பதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்கிற போது அதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவரு. ஜனவரி 9 ஜனநாயகம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவாரா இருக்கும். விஜயோடைய கொள்கை ஆழத்தை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் கேட்க விரும்புவது, அதிமுக அந்த எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா திரு மணிகண்டன். ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது, நீ முளைச்சி 3 அட உடலை, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்வது, நயினார் அவர்கள் தம்பி பாவம் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாம் பேசுவதில்லை. அப்போது இவர்கள் தயாராகிட்டாங்களா? விஜய் வரமாட்டார், அதனால் இன்னைக்கு விமர்சனம் பண்ண தொடங்கலாம்,
நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்காரு, இனி நம்ம விழித்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி இப்போவாது விழிச்சிட்டது இல்லை நல்ல விஷயம்னு மணிகண்டன் சொன்னார். அப்போ அந்த வந்து உணர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துருச்சா? இந்த குதிரை ஓடுமா ஓடாதாங்கிறது எப்படி பந்தயம் கட்டுவாங்க? இது ஓடுற குதிரையா நடக்கிற குதிரையா? இது வந்து இனிமே வந்து இது இயங்குமா இயங்காதா? பாதி நாள் பனையூர் பங்களாவில் போய் படுத்துக்கிறாரு, மாசத்துல ஒரு நாள் வெளியில வர்றாரு, ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து ஒரு 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 கருத்தை சொல்லிட்டு போறாரு. என்ன அவரை எப்படி நம்பி வந்து அரசியல் கட்சிகள், அவர் எத்தனை முறை சொன்னாரு கூட்டணி ஆட்சியில வந்து நாங்க பங்கு தருவோம், எங்க தலைமை ஏத்துக்கிட்டானா? அவர் தலைமை யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? குதிரை ரேஸுக்கு ஒரு நாள் தான் ஓடுது, மித்த நாள் வந்து லயத்துல தானே இருக்கும். இல்ல அப்படித்தானே அவர் செய்யறாரு. அவருடைய அரசியலே அப்படித்தானே இருக்கு. தன்னை அதாவது ஒரு பிம்ப அரசியல், ஒரு சினிமா கதாநாயகனுக்கான அந்த திரை கவர்ச்சிக்கான பிம்ப அரசியல். திரையிலே பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை தரையிலே பார்த்தால் வியப்பு தீர்ந்து விடும். அவருக்கு 3வது சனிக்கிழமை முடிவுக்கு வந்துருச்சு. அவரால் கள அரசியல் இன்னைக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் ஏறத்தாழ 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க. இது குறித்து அவருக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா? ஒரு வீடியோ வெளியிட்டாரு, எஸ்ஐஆர்ல எல்லாரும் களத்துக்கு போய் நம்ம கட்சியில வந்து பணியாற்றுங்கன்னு ஒரு வீடியோ வெளியிடல. அவர் எந்த களத்துக்கும் போக மாட்டாராம், ஆனா அவர் கட்சிக்காரன் பூராமே களத்துக்கு போகணுமா? அவர் சொன்னாரு நாங்க வந்து தூய சக்தி, மற்றவங்க எல்லாம் தீய சக்தின்னு திமுக எல்லாம் சொன்னாரு. அவர் கட்சி எவ்வளவு பெரிய தூய சக்திங்கிறதுக்கு இன்னைக்கு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுக்கு அவர் கட்சியோட மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளரை இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க, செந்தில்நாதன் ஒருத்தர். அவங்களே வந்து அந்த கட்சியில வந்து உடனடியாக நீக்கிறோம்னு இப்பதான் சொல்றாங்க. அந்த பிரச்சனை வெடித்த பின்பு இப்பதான் நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அடிப்படையில் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு? அதாவது ஆன்லைன்ல வந்து உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே எந்த விதமான அவர் யாரு எப்படிப்பட்டவர் எதுவுமே தெரியாது. இப்ப ஏற்கனவே மிஸ்டு கால் கட்சி ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். மிஸ்டு கால் தவறுதலாக அவனாவது வந்து டயல் பண்ண தெரியாம படிக்காதவங்க யாராவது வந்து வயசானவங்க பெரியவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க டயல் பண்ணிட்டா அவனெல்லாம் பாஜக உறுப்பினர்களா சேர்த்து அப்படித்தான் நாங்க பல கோடி பேரை சேர்த்தோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க கமலாலயத்தில். அந்த பாஜக இடத்துக்கு தாவேகா வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு அவங்க எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அதாங்க திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன நோக்கம் இருக்கு? பாஜக வந்து திமுகவை எதிர்ப்பதில் ஒரு சித்தாந்த பகை இருக்கிறது. திமுக சமத்துவத்தை பேசுகிறது, சமூக நீதியை பேசுகிறது. அதற்கு நேர் எதிராக சனாதன கோட்பாடுகளை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை வந்து பாஜக பேசுகிறது. 2 பேருக்குள்ள ஒரு சித்தாந்த பகை இருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கே இருந்து வந்தது? நீங்க கடந்த கால அரசியல் ஆளுங்கட்சி மக்கள் நலன் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறையெல்லாம் நிறைய பட்டியலிடுறாரு, இதெல்லாம் செய்யல. அதனால மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல முன்னெடுக்கிறார். ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்று தெருப்புறான் சொல்லிட்டு தெரியல திமுக. வழக்கு போட்டு சட்டப்பூர்வமாக அவரை நீதிமன்றத்தில் ஏற்றி தண்டித்த வரலாறு இருக்கிறது. அது மாதிரி நீங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுங்க, மக்கள் போராட்டத்தில் எடுங்க. சும்மா போற போக்கில் எதையாவது ஒரு பொய்ய அவதூறுகளை வந்து போற போக்கில் எதையாவது பேசி விடுறது மூலமாக எதை சாதிக்க போறார் விஜய்னு ஒரு கேள்வி இருக்கலாம். விஜய்க்கு பின்னாடி வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டா, ஒரு 75 ஆண்டு கால கட்சியை வந்து அவர் எதிர்த்து பேசிட்டா அதற்கு சமமான கட்சி அவர் வந்துருவாரா? களத்துல வேற யாருமே இல்லைங்கிறார். இவரே களத்துல இல்லையே. இல்ல அந்த கட்சியே வந்து விமர்சனம் பண்றதுக்கு அதிமுகவும் பாஜகவும் இவ்வளவு நாள் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏங்க சிச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை தான். வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சிருச்சு. அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வர்களுக்கு பின்னால் கூட்டணி என்கிற நிலைமை வந்த பின்னாடி அவர்களை மாற்றி பேசுகிறார்கள். பேசுவோம். திரு வில்சன், அதாவது சீச்சி இந்த பழமொழிக்கு இனிமேல் கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிந்ததுக்கப்புறம் அதிமுகவும் பாஜகவும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத. இல்லை அப்படின்னா எல்லா கட்சியும் நம்ம சொல்லிக்கலாம். அப்படி பார்த்தா எந்த கட்சி எங்கே வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ள திமுக கூட்டணி வைக்கும் போதும் இதற்குரிய இலக்கணங்களை நம்ம சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் சொன்னார், இந்த பாவம் மூட்டையை நாங்கள் எதுக்கு சுமக்கணும்னாரு. அதுக்கப்புறம் போய் கலைஞரே வருகன்னு வரவேற்றாரு. அதனால் இது வந்து எல்லா கட்சிக்கும் நம்ம பொருத்தம் சொல்லிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் 2 தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் எல்லாம் கூட்டணின்னு தேர்தல் கூட்டணி வரும்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்க ஒழிய அதற்காக வந்து விமர்சனமே பண்ணாமல் இல்லை. திமுக காங்கிரஸ் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட்டணியை புதுப்பித்தது வேற. பாஜக அதிமுக கூட்டணி இருந்த பொழுதும் சரி, காங்கிரஸோட கூட்டணி இருந்தப்பவும் சரி, அவர்கள் விமர்சனங்கள் வெளியில இருந்தப்போ விமர்சனம் இருந்திருக்கு, உள்ள இருந்தப்போ அவர்கள் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 5 அதிமுக பாஜகவும் விஜயை பத்தி அவர் என்ன பேசினா 5 வருஷத்துல திமுகவை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வீரியத்தோட எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தோட விமர்சிக்கிறாங்க சொல்லுங்க. இப்போ முரசொலியில எழுதுனதுக்கெல்லாம் பதில் அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் இருக்காரா? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் கேக்குறது சொல்லுங்க. கூட்டணியில நீங்க சொல்றது என்ன? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, முழுசா சொல்றேன். இப்போ விஜய் எந்த காலத்துல ஆட்சியில் இருந்திருக்காரு? இல்ல இது வரைக்கும் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு? ஒரு யானை இன்னொரு யானையோட தான் மோத முடியும் ஒழிய அந்த யானைன்னு தன்னை இன்னொருத்தர் நிரூபிக்கிற வரைக்கும் அதை காத்திருக்கணும், அவ்வளவுதான்.
மற்றபடி இப்ப திமுக கொடுத்துக்கோங்க. அப்ப அதிமுக வந்து விஜயை பொருட்படுத்த வேண்டியதே இல்லைன்றீங்களா? திமுக எந்த அளவுக்கு விஜயை விமர்சிக்குது? அதாவது அமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதிமுகவை விமர்சிக்காத விஜய ஆனா அதிமுக விமர்சிக்கணும். ஆனா திமுகவை ஒவ்வொரு மேடையிலும் விமர்சிக்கிற விஜய திமுக ஒரு விமர்சிக்க பொருட்டே இல்லன்றாங்க. களத்திலேயே இல்ல, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னு சொல்லியாச்சு. களத்துல இருக்கக்கூடியது திமுக மட்டும் பேசுறாரு. இதை விட வந்து சிறுமைப்படுத்த முடியுமா? குறிச்சு சொன்னாங்களா களத்துல இல்லாதவங்க? வேற எந்த கட்சி தேர்தல் களத்துல திமுக மட்டும் தான் இருக்கு அப்படின்னா வேற எந்த கட்சி இருக்கு? நீங்க இப்ப சொல்றீங்களா பாண்டிச்சேரியில போய் பேசினாரு, களத்துல இருக்கிறவங்களே பேசினாரு, திமுக ஓட்டு போடாதீங்கன்னு தானே சொன்னாரு. திமுக அங்க களத்துல இருந்துச்சா? திமுக ஆட்சியில் இருக்குதா? அப்ப அங்க எப்படி பேசணும்? அப்ப என்னன்னா அவர் வார்த்தைகள் தவறா பேசினா அதை எடுத்துட்டு நம்ம பேசணும்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா எம்ஜிஆரும் அண்ணாவையும் நான் உரிமை எடுத்து பேசினா உங்களுக்கு ஏன் புகார் கோல் சொல்றீங்கன்னு யார சொன்னாரு? யார் புகார் சொன்னா? இப்ப நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி யார்? இல்ல நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க தான் பேரே சொல்லலையே. இது யார்? இப்ப கடைசில எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் அதிமுக சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதையா சொல்லுமா? நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த கூட்டம் போடுறதுக்கு முந்தின வரைக்கும் அவரு யாராவது எம்ஜிஆர் படத்தை எப்படி பயன்படுத்தின, அண்ணா படத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, பெரியார் படத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, அம்பேத்கர் படத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, யாராவது கேட்டாங்களா? அவரா கற்பனையில வந்து என்ன இப்படி கேட்டீங்க? நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாங்க ஒரு லீடு நம்ம ஒன்னு ப்ளே பண்ணோம்ல, எம்ஜிஆரோட குல்லாவை போட்டு வந்துட்டு தான், முகமூடி போட்டு வந்துட்டு தான் ஓட்டு கேட்க வேண்டிய தேவை அவருக்கு எழுந்திருக்கு. அப்புறம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் அவர் வந்து இல்ல நான் கேக்குறேன், இது கிமு கிபி எல்லாம் வேண்டாம். நான் கேக்குற வெளிப்படையா களத்திலேயே இல்லன்றாரு. களத்துல திமுக மட்டும் தான் இருக்காருன்றாரு. நீங்க ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. களத்து நீங்க வந்து எப்படின்னா அது அதிமுக கூட கோத்து வைக்க பாக்குறீங்க. அதிமுகவே அவர் களத்துல இல்லன்றத சொன்னாரா? அப்புறம் யார வந்து ஊர்க்குருவி பருந்தாகாதன்னு ஜெயக்குமார் சொன்னாரு. அவர் விஜய் பேரை சொல்லி தானே சொன்னாரு. அது முடிஞ்ச பிறகு சார் பேசுறாரு சார். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப களத்துல இல்லன்னு சொல்றாருல்ல அவரு, களத்துல இல்லன்னு சொல்றவரு அவர், நான் என்ன சொல்றேன், திமுக பி டீம்னு சொல்றேன். ஏன்னா அவர் அங்கீகாரத்தோட என்ன சொல்றாரு, களத்துல திமுக தான் இருக்குதுன்றாரு. அவங்க தான் எதிரி, நான் தான் ஆட்சி பிடிக்க போறேன்னு சொல்றாரு. அதிமுக என்ன சொல்லுது, திமுக ஆட்சியில இருக்காங்க. நீங்களே இப்ப சொன்னீங்க பாண்டிச்சேரி போனாலும் தொடர்ந்து பேச விட்டீங்கன்னா தான் கொஞ்சம் முடியும். இல்ல மற்றவங்களுக்கு இல்ல நீங்க சொல்லுங்க, நான் இத மட்டும் உள்வாங்கிக்கீங்க. கேள்வி பதில் மாதிரி பேசுறீங்க. இல்ல நீங்களே இதே உள்வாங்கி ஒரு கண்டினியூட்டியா இல்லன்னா நான் எப்படி பேசுறேன்? இதையும் உள்வாங்கிட்டு நீங்களே சொல்லுங்க. நீங்களே உள்வாங்கிட்டு சொல்லுங்க. நீங்களே தான் சொன்னீங்க பாண்டிச்சேரி போய் திமுக தான் பேசுறாருன்றீங்க. ஒரு நிமிஷம் கூட பேச விடல என்ன. நீங்க சொல்லுங்க. ஆனா இத நீங்களே தான் என்ன சொன்னீங்க, பாண்டிச்சேரி போய் திமுகவை பத்தி தான் பேசுறாருன்றீங்க. ஆனா இப்ப திமுகவோட பி டீம்னா என்ன அர்த்தம்? இல்ல இப்ப திமுக அங்க களத்துல இல்லன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? எங்க இப்ப இங்க அவர் சொன்னாருன்னு சொன்னா அங்க ஏங்க அப்ப அதுதான் சொல்றேன். இல்ல அதிமுக அங்க எம்எல்ஏ இல்லாம இருக்கலாம் பாண்டியில, அதுவே விஷயம். கேள்வி பதில் மாதிரி பேசினா பேசினே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற கருத்தை நீங்க வாங்கினாதான் முடியும். இப்ப களத்துல இல்லன்னு சொன்னார்ல, அப்ப திமுக களத்துல இருக்குதுன்னு சொல்றாருல்ல, வேற எந்த கட்சியும் களத்துல இல்லைன்னு. அவர் வந்து திமுக ஆட்சியில் இருக்குது அதனால நான் எதிர்க்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா பொருத்தம். அதனால அதிமுக எதிர்க்கல, பிஜேபி எதிர்க்கல அப்படின்னு சொன்னார்ல, ரைட்டு. களத்துல இல்லைன்னா அது அதிமுக என்ன சொல்லுதுன்னா திமுக களத்துல இல்லைன்னு சொல்லுது. திமுக ஆட்சியில தான் இருக்கிறாங்க. திமுக தன்னுடைய நிர்வாகிகளை பார்க்குறாங்க. திமுக தன்னுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களை பார்த்து என்னுடைய வாக்குச்சாவி என்னுடைய வெற்றி வாக்குச்சாவின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரு. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் இளைஞரணி நிர்வாகிகளை திருவண்ணாமலையில் 1.25 லட்சம் பேரை கூப்பிட்டு பார்க்குறாரு. மக்கள் சந்திப்பு நடத்தலை, அதனால களத்துல இல்லை அப்படின்னு திமுக குறை சொல்லும் போது இவரு வந்து என்ன சொல்றாரு, திமுக களத்துல இருக்குதுன்றாரு. திமுக தான் களத்துல இருக்குது, அதிமுக இல்லை அப்படின்னு சொல்ல வராருன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா களத்துல யார் ஆக்சுவலா இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களோட இன்டர்பிரேஷன் புதியதா இருக்கு. நான் அதை வந்து கேட்போம். திரு மதிவண்ணன், களத்துல திமுக இல்லைங்க, அவங்க பூத் கமிட்டி நடத்துறாங்க, ஊரா சிஎம் போறாரு, துணை முதல்வர் வந்து திருவண்ணாமலையில் 1.25 பேரை கூட்டினாரு, களத்துல அவங்க ஆனா இல்ல, அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு வந்து திமுக சொன்னாருன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு வில்சன். பொன் வில்சன் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, திமுகவோட பி டீம் வந்து தாவேக்கான்னு சொன்னார். அப்புறம் திமுக கூட்டணிகள்லாம் வந்து திமுக விமர்சிக்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார். இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை நம்ம மணிகண்டன் சாரும் சொன்னார். மணிகண்டன் சார் என்ன சொன்னார்னா, என்ன டிவிகேங்கிறது வந்து டிஎம்கேவோட ரெப்ளிகா அப்படின்னு சொல்ல வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவும் என்ன டிவிகேவும் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அல்லது ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை முன்வைக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நம்ம வெளியே இருந்து பார்க்குற ஒரு பார்வையாளராக நமக்கு என்ன தோணுது அப்படின்னா,
என்ன இன்னைக்கு ஏடிஎம்கேயோ டிவிகேவோ ரெண்டுக்கும் வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேருக்கும் பொதுவான ஒரு நோக்கம் இருக்குது, பொதுவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு செயல்படும் முறையில் கிட்டத்தட்ட ஒன்றாவே இருக்குது. நீங்கள் அதிமுக அப்படிங்கிறது வந்து தொடக்க காலங்களில் 77ல் எப்படி இருந்ததோ அப்படியெல்லாம் பின்னாடியெல்லாம் இல்லை. அது வந்து தொடக்க காலத்தில் அங்கே இருந்து திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர்கள் கூட இருந்தப்போ இருந்த அதிமுகங்கிறது வேறு. அப்புறம் வர வர வந்து அது எப்படி ஆச்சுதுன்னா, ஏன்னா ஒரு அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வந்து இங்கே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஊட்டி சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்ட திகாலேருந்து வந்த ஒரு பிரிவு, அது அரசியல் பிரிவு. இப்போ அதனால் வந்து ஒரு சீர்திருத்தத்தை நோக்கிய அப்படி தான் அதனுடைய செயல்பாடு வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ இதுக்கு எதிராக, அந்த சீர்திருத்தத்துக்கு எதிராக என்ன பழமைவாதத்தையும் மற்ற விஷயங்களையும் சேர்த்து எடுத்து கொண்டு வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு எதிர்ப்புரட்சி அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து அதிமுகவினுடைய ஒரு செயல் திட்டமாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் எதிர்ப்புரட்சிக்கான எல்லா விஷயங்களும் அவங்களோட செயல்பாடுகளில் இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வதந்திகளை பரப்புது, பொய்களை சொல்கிறது, அவதூறுகளை சொல்கிறது, இப்படி தான் வந்து அவங்களோட ஆதரவுகளை, அடித்தட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதரவுகளை திரட்டுவாங்க. அதுக்கு வந்து ஊடகத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் உதவி செய்வாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா 91ல் நடந்த அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் வந்து ராஜீவ்காந்தி இறந்துருந்தார். அப்போ அந்த ராஜீவ்காந்தியோட இறப்பில், ராஜீவ்காந்தியோட கொலையில் திமுகவுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிமுககாரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு திமுகவுடைய 91 ரொம்ப நம்ம பின்னோக்கி போகிறோம். நம்ம இன்றைய 26 தேர்தலுக்கு வருவோம். இன்றைய களத்துல வந்து இப்ப நான் அவர்கள் இல்ல நான் ஒரு பேட்டர்ன் இருக்குதுங்க. புரியுது. இல்ல ஒரு பேட்டர்ன்றது அதுதான் அதிமுக டு டிஎம்கே ஐடியாலஜின்னு தான் நீங்க சொல்றீங்க, அது நம்ம புரிஞ்சுக்கிறேன்னா. ஆனா நான் கேட்பது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக இன்னைக்கு அவர்கள் விஜயை எதிர்கொள்ளும் தொடங்கி இருக்கக்கூடிய விதம் இது சஸ்டெயின் ஆகுதா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிட்டாங்களா? இனி தொடர்ந்து விமர்சனம் வருமா? இல்லை வந்து இந்த குறைவுத்து மதிப்பிடுவதற்கான காரணம் வந்து அதிமுக உருவாக்கியது தான், அவர்கள் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க விஜய்னு சொல்லி ஜீவசகாப்தன் சொன்னார். அதோட கண்கரே ஆனார் மணிகண்டன் கூட. அவரும் வந்து சொன்னார், ஆரம்பத்தில் கரூர் விஷயத்திலையும் சரி அவரை வந்து அந்த அளவிற்கு அவருக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னார். இதை அந்த ரியலைசேஷனுக்கு வந்துட்டாங்களா? இனி இதுக்கப்புறம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த யாரை பலவீனமாக்கியிருக்கு இன்றைய சூழல்? விஜயினுடைய இந்த அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த ரெட்டரிக்ன்றது யாரை பலவீனப்படுத்துது, யார் பலப்படுத்துது? இல்லை, இன்றைக்கு உள்ள சூழலில் இது திமுகவை தான் பலப்படுத்தும். ஏன்னா அதுக்காகத்தான் வந்து அவர் வந்து எடப்பாடி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏதோ ஒரு வழியில் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவர் விஜயோட நோக்கம் வந்து அதிமுகவினுடைய இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால அது இப்போதைக்கு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லை. நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவங்க 91ல் எப்படி பண்ணாங்களோ அல்லது மற்ற 98ல் எப்படி பண்ணாங்களோ அப்படி தான் வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடக்கக்கூடாதோ அப்படி நடந்துக்கிட்டாரு. ஆனால் பதிலுக்கு என்ன பண்ணாருன்னா, அழகாக வந்து அந்த பழியை தூக்கி திமுக மேலேயும் அன்றைக்கு இருந்த காவல்துறை மேலேயும் போட்டார். இப்போ இதுதான் வந்து நான் சொல்கிறேன், அவங்களோட நடைமுறையிலையும் அவங்களோட செயல்பாடுலையும் அதிமுக அப்படி ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து உங்களுக்கு இடையில இருக்கிறது பங்காளி சண்டை மாதிரி. நீ வந்து வழக்கமாக என்ன சொல்லுவோம், திமுகவும் அதிமுகவும் பங்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. இவங்க தான் வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு என்ன சொல்கிறது, அன்றைக்கி எம்ஜிஆர் ரசிகர்களை விசிலச்சான் குஞ்சுகள்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்களை வந்து தற்கூரிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எம்ஜிஆர் கட்சிக்கு வந்து எப்படி ஒரு ஐடியாலஜி கிடையாதோ, ஒரு கட்சிக்கு பேர் எப்படி வச்சுருக்காரு பாருங்க. விஜயோட கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. இந்த வெற்றிங்கிறது ஒரு கொள்கையா? எந்த கட்சியும் தன்னோட ஐடியாலஜியை தன்னோட கருத்தியலை முன் வச்சு கட்சிக்கு பேர் வைக்கும். இவர் கொள்கைன்னு கேட்பதனால கேட்க விரும்புகிறேன். அதாவது அதிமுக பாஜகவோட நேரடி கூட்டணியில் இருக்கு. ஆனால் கொள்கை எதிரின்னு பாஜகவை பிரகடனப்படுத்தினாலும் முன்னாடி நண்பர்கள் சொன்னது போல பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டாங்க. அது திருப்பரங்குன்றம், எஸ்ஐஆர், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் ஆரம்பித்து உயர்கல்வி பில்லு ஆரம்பித்து பல விஷயங்கள் பாதகத்தமாக தமிழ்நாட்டிற்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் கருத்து சொல்லாமல் மோடி அரசினை விமர்சனம் செய்யாமல் தவிர்க்கிறது பாஜக அப்படின்ற தாவேகா அப்படின்றது இருக்கு இல்லையா, விஜய் தரப்பு. அதுலேயும் வந்து ஒரு கருத்தொற்றுமை இருக்குன்றது தான் நீங்கள் சொல்ல வரீங்களா?
அதிமுக கூட்டணியா இருக்கு, ஆமா, விஜய் வந்து எல்லாத்தையும் தான் கூட்டணியா சொல்றேன். இல்லாமல் அதிமுக பாஜக ஒரு என்ன நட்பு பாராட்டுறாரா? வேலை திட்டம் ஏன் வந்து ஆதவ அர்ஜுனா ஓடி போனாரு? கரூர் விஷயம் நடந்த உடனேயே ஏன் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு ஓடி போனாரு? அங்க என்ன நடந்தது? என்ன இப்போ என்ன தாவேக்கால இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? என்ன அவங்களோட பின்புலம் என்ன? அதுதான் சொல்கிறேன். இவங்க வந்து கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய ரெப்ளிகா, அதிமுகவினுடைய எல்லா செயல் திட்டங்களையும் இவங்க வச்சுருக்காங்க. என்ன பிஜேபியை இது வரைக்கும் ஏன் விமர்சிக்க மாட்டேன்றாரு? ஏன் விமர்சிக்க மாட்டேன்றாருன்னா, என்ன அதிமுக என்ன அடிப்படையில் செயல்படுதோ அதே அடிப்படையில் தான் இவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். ஆனா இப்படி கூட்டம் போட்டு ஒரு சினிமா பாணியில பெரிய கூட்டத்தை திரட்டி இளைஞர்கள் மத்தியில பேசினா அதிமுகவோட இடத்த பிடிச்சிட முடியுமா? அதிமுக ஒரு வலுவான அமைப்பு உள்ள கட்சி. இவர்கள் இப்போதான் புதுசா வந்திருக்காங்க களத்துக்குள்ள. 2026 தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் உங்களுடைய மவுஸ் என்னன்னு. ஆனால் வெறுமனே இந்த மாதிரி மேலே போய் ஊர் ஊரா போய் பஞ்ச் டைலாக் பேசினாலே அதிமுக இடத்தை பிடித்து முடியும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லை, அவங்க அதிமுகவோட இடத்த பிடிக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திமுகவிலேருந்து வந்த ஒரு கருத்தியல் அடிப்படையில் கொஞ்சம் ஒரு பேஸ் இருந்தது. இவங்களுக்கு எந்த பேஸுமே இல்லை. நீங்கள் இளைஞர்களோட கட்சின்னு சொல்கிறீங்க, இளைஞர்கள்ட்ட போய் பேசி பாருங்கள். இளைஞர்களில் பாதிக்கு மேலே முக்கால்வாசி பேருக்கு வந்து விஜய் பிடிக்கிறது இல்லை. அவங்களில் விஜய் அஜித் ரசிகர் இருக்கான், மற்ற சினிமா ரசிகர்கள் இருக்கிறான். அவனால இவனை கொலவெறியோட பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்குது தோழர். ஒன்று வந்து அந்த டிவிகேல இருக்கிற கட்சியில் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன ரொம்ப கேனத்தனமாவோ அல்லது என்ன சொல்கிறது தீவிரமாகவோ சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது வந்து இப்போ என்ன பரவலாக பரப்பப்படுது. ஒரு லேடி வந்து சொல்லிச்சு, நான் வந்து எனக்கு என் பொண்டாட்டி என் வீட்டுக்காரரோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிச்சு. இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒன்று சொல்லுது, என்ன உங்கள் வீட்டில் உள்ள 9 பேரும் நான் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லுது. இப்போ இதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் மொத்தமாக அந்த கட்சியை நம்ம எப்படி இல்லை தோழர், இதை பற்றி தமிழ்நாடு முழுக்க பேசுகிறாங்கல்ல. தொடர்ந்து மற்ற ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அதனோட ஃபீட்பேக் இருக்கணும்ல, அதனோட தொடர்ச்சி இருக்கணும்ல. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ போதா குறைக்கு இங்கே இருக்கிற மீடியா முழுக்கவுமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்தப்படுற மிகப்பெரிய சதி. இந்த சதியில் வந்து தமிழ்நாடு விழிச்சுக்கும், தமிழ்நாடு எப்போவுமே போராடும், தமிழ்நாடு என்றைக்குமே வெல்லும். அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற நம்பிக்கை. தொடர்ந்து பேசுவோம். திரு மணிகண்டன், அதாவது அதிமுக வந்து ஆரம்பித்த காலத்தில் 72லிருந்து இன்று வரை எப்படி பயணிக்கிறதோ அதே திசை வழியில் தான் விஜயும் பயணிக்கிறார். கொள்கை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும். நீங்கள் வந்து டிஎம்கே பி டீம்னெல்லாம் சொன்னீங்க, ஆனால் உண்மையிலே ஏடிஎம்கேவும் தாவேக்காவுக்கும் தான் ஒரு கருத்தொற்றுமை, அவங்க ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படித்தானா? ஒரு விஷயம் சொல்லிடுற கார்த்திகேயன், கண்டியிலே ஒரு சர்வசாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் புலம்பெயர்ந்து இங்கே வந்து பசி கொடுமை வறுமை என்ன பாக்கெட்டில் 10 பைசா இல்லாமல் இவ்வளோ இதையும் இது பண்ணி திரைத்துறையில் ஒரு நட்சத்திரமாக வந்து காங்கிரஸ் கட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 15 ஆண்டுகள் பயணித்து பரிணமித்த புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்த வழி எங்கே? பான் வித் டைமண்ட் ஸ்பூன். ஏதாவது ஒரு கஷ்டம் தெரியுமா விஜய்க்கு? அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அன்றைக்கே பெரிய டைரக்டரு, அவர் பான் வித் சில்வர் ஸ்பூனு. பசங்களை வெளிநாட்டில் படிக்க வச்சு சுகபோக வாழ்க்கை, வெளியே வர்றதுக்கு மெர்சிடிஸ் பென்ஸு காரு, தங்குறது 7 ஸ்டார் ஹோட்டல்னு வாழ்கிற உனக்கு தமிழ்நாட்டு சாதாரண மக்களின் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தெரிந்தது போல் அவங்களுடைய கும்பி எரியுது, குடல் காயுதுங்கிற பிரச்சனை ஏதாவது தெரியுமா? பருப்பு விலை தெரியுமா? அரிசி விலை தெரியுமா? கிருஷ்ணாயில் விலை தெரியுமா? மற்ற விலை தான் தெரியுமா அவருக்கு? இல்லை போய் பைத்தியகாரத்தனமாக போய் புதுச்சேரியில் இந்தியாவில் ரேஷன் கடையே இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரிக்குண்ணா அப்படின்னு போய் கூடயே அந்த புரூஸ்லி ஆனந்தா புஷி ஆனந்தா அந்தூர்காரால் தானே இருந்தார். அதை கூட தெரியாமல் தப்பும் தவறுமா அந்த கூட இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் எழுதி கொடுக்கறதையே தப்பும் தவறுமா படிச்சுட்டு வர்றாரு. அந்த மாதிரி ஏதோ அரசியல் தெரியாதவரா? தனக்கு துரோகம் ஏற்பட்டு திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா போற போக்கில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கரியரோட உச்சத்துல எனக்கு பெரிய சம்பளத்தா பணத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றேன், கரியரோட உச்சத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கணும்ல, அதுக்கு ஒரே வழி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தான். மற்ற கட்சிக்கு பூரா டொனேஷன் கேட்பாங்க. ராகுல் காந்தியை போய் பார்த்தீங்க, நரேந்திர மோடி போய் பார்த்தீங்க, அந்த அசாரேன்னு ஒருத்தர் போய் இது பண்ணாரு. என்ன கொள்கை இருக்குது? போய் துண்டை வந்து மோடி கிட்ட போட்டு பார்த்தீங்க, ராகுல் காந்தி கிட்ட போட்டு பார்த்தீங்க, எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு தனி கடை விரிச்சிருக்கிறாருங்க.
அதிமுகவோட எந்த ஒரு புரட்சி, அதை ஆரம்பிச்ச ஃபவுண்டர் புரட்சி தலைவர் மாதிரி நீ பசியை பார்த்தவனா, பட்டினியை பார்த்தவனா, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தியா? எந்த அடிப்படையில் நீங்க அதிமுக ரிப்ளிகான்னு போய் சொல்றது வேணா? பொன் வில்சன் சொல்றதை நான் ஒரு விதத்துல ஏத்துக்கிறேன். 2021 வந்து புரியாத பாஷையில் ஒருத்தர் பேசுவார, ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா, யார் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ரிமோட்டை போட்டு உடச்சி திமுக எதிராக கம்பு எல்லாம் சுத்திட்டு கொத்தடிமையா மாறி இருக்கிற 4 பேத்தையும் என்னங்க மிமிக்ரிலாம் அற்புதமா பண்றீங்களே. தொடருங்க. நன்றிங்க. அப்படின்னு கடைசியில் கொத்தடிமையா போய் அறிவாலயத்துல போய் உட்காந்துட்டு ஒத்த எம்பி சீட்டுக்கு உட்காந்து திமுகவின் கைக்கூலியாக 2021 இறக்கி விடப்பட்டவர் தான் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்கிற கமலஹாசன். அதே மாதிரி 2026 தேர்தலில் மனதில் வைத்து திமுகவால் இறக்கி விடப்பட்ட கமல் 2.0 தான் ஜோசப் விஜய். என்ன பிரச்சனைனா அவங்க ஒன்ன நினைச்சு இறக்கி விட்டாங்க. ஆனா பார்த்தா இது அடிக்கி முதலுக்கே மோசமா போய் நம்ம ஓட்டையே பிரிக்கும். கொத்து கொத்தா வாங்கிட்டு இருந்த கிறிஸ்தவ ஓட்டு, ஆனா பொதுவான விமர்சனம் வந்து அவர் அதிமுக ஓட்ட குவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல மணிகண்டன். அதாவது வந்து எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அண்ணா எல்லாத்தோட லெகசியை கிளைம் பண்றது, அதிமுக பாணியிலேயே வந்து அரசியல் ரெட்டரிக் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டிசைன் பண்றது எல்லாமே வந்து அதிமுக அதுவும் கடுமையா விமர்சிக்காமல் தவிர்க்கிறது. இது எல்லாமே ரெட்டலை ஓட்டுகளை வந்து எப்படியாவது குறிவைத்து தன் பக்கம் இழுக்க முடியும். இன்னும் வேற நிறைய பேர் செங்கோட்டையனை தொடர்ந்து வர இருக்காங்கன்னெல்லாம் வந்து சொல்றாரு அவரு. அதாவதுங்க புரட்சி தலைவரை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்சு மரியாதைக்குரிய மறைந்தும் தமிழக மக்கள் மனதில் இருந்து மறையாமல் இருக்கிற விஜயகாந்த் கூட தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு அழைச்சிக்கிட்டு அதிமுக ஓட்டை குறி வச்சு தான் அவர் வந்தார். அவர் அந்த அளவுக்கு அதில் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, 60-70 வயதை தொட்ட எம்ஜிஆரை பார்த்தவர்களை விட அம்மா அவர்களை பார்த்தவர்கள் தான் இன்றைக்கு அதிமுகவில் அதிகம். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்த இளைஞர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க வேணும்னே புரட்சி தலைவரை எடுத்துக்கிட்டு அண்ணாவை எடுத்துக்கிட்டு அம்மாவை மட்டும் பகிஷ்கரிச்சு அம்மாவை கேவலப்படுத்தி, ஆனா அம்மாவுக்கு ரூட் மேப் எழுதி கொடுத்த அந்த ரூட் மேப் பாய் செங்கோட்டையை இன்னைக்கு அம்மாவோட படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒண்ணு ஏத்துக்குங்க இல்ல நிராகரிங்க. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதிமுக தொண்டை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குவான், இது திமுகவால் இறக்கி விடப்பட்ட கருப்பு ஆடு அப்படின்னு புரிஞ்சுக்குவான். ரெண்டாவது, அதிமுக காரங்க கோயிலே இரட்டை இலை. இன்னைக்கு பழனிசாமி இருக்கலாம், நாளைக்கு ஒரு ராமசாமி இருக்கலாம், அவனுக்கு கோயில் எல்லாம் குலதெய்வம் எல்லாமே இரட்டை இலை. அந்த இரட்டை இலைக்கு தான் அவன் ஓட்டு போடுவான ஒழிய இந்த மாதிரி விஜய்ங்கிற விட்டில் பூச்சி எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறவல்ல. நான் தான் சொல்றேன், கேட்டீங்களா? பலவீனம் அடைவது யார்? அடைவது திமுக. விட்டில் பூச்சி தான் வந்து விஜய். அதிமுக தொண்டன் என்றுமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். இந்த சும்மா இந்த பிம்பத்தை வச்செல்லாம் அரசியல் பண்ணியெல்லாம் வந்து ஒன்று பிடிச்சிட முடியாது அப்படின்ற உறுதியாக நம்புறாங்க. இல்லை, ரெட்டலை சின்னத்துக்கு இன்னொரு வலிமை இருக்குது. கிராமங்களில் மோடியை பிடிக்காதவங்க, பிஜேபியை பிடிக்காதவங்க கூட இவங்க கூட்டணி வச்சாலும் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது வந்து உண்மைதான். இரட்டலை சின்னத்துக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது, எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா ரெட்டலை இல்லாத போதே ஜெயலலிதா அம்மையார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வலிமை இருக்கா? இல்லை, அந்த லிஸ்ட்டில் எடப்பாடி அவர்கள் கிடையாது, அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் ரெட்டலை இல்லாமலே 27 சீட்டு மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆர் அவர்களே ரெட்டலைக்கு இது ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, சிங்கம் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு முறை சொன்னபோது ரெட்டலை ஜெயிச்சிருச்சு எம்ஜிஆரை மீறி. ஸோ இப்படி ஒரு பை எலெக்ஷன். ஆமாம், எம்ஜிஆரை மீறி ரெட்டலையை மீறி ஜெயலலிதா, இப்படி 3 பேருமே மிகப்பெரிய ஆளுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சிருக்காரு. இல்லை, அதைத்தான் அவரும் சொன்னார். அதான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றதை இங்கே யாருமே நம்ம மறுக்கலை. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து இப்போ இல்லை. அதை வந்து மரியாதைக்குரிய சகோதரர் அவரே வந்து ஏற்றுக்காரணி, அதை மறுக்க மாட்டார் அவர். இப்போ அவருடைய மிகப்பெரிய பலமே கட்சி அவர்கிட்ட இருக்குது, ரெட்டலை அவர் கையில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக அவர் கையில் இருக்குங்கிறது தான் அவருடைய பலம். ஆனால் விஜய் தலைவராக அந்த ஆளுமை இல்லாதனால விஜய் அதை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல வர முயற்சி பண்றாரு. ஆனால் விஜய் போன்றவர்கள் வருவது நாட்டுக்கு ஆபத்து. அதிமுக என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. அதிமுக தமிழ்நாட்டில் பெரிய 72க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதுதான். அதிமுக தான் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டை அரணாக இருக்கிறது. எந்த தேசிய கட்சியும் எந்த இந்துத்துவாவும் உள்ள வரவிடாமல் காப்பாற்றினதே இந்த 2 கட்சி தான். மாறி மாறி கூட்டணி வச்சது விடுங்க, அந்த தத்துவங்களே வரல. இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் திமுக அழியும் நினைச்சாங்க, காங்கிரஸ் தான் பார்ப்பனர் வாஜ்பாயோட திமுக கூட்டணி வைக்கலையா சார்?
கூட்டணி வச்சாங்க தானே சொன்னேன் நானு. இல்ல கூட்டணி வச்சாங்கன்னு அவரும் சொல்றாரு. கூட்டணி வச்சாங்க மறுக்கல. இப்போ ஆனா இங்க பாருங்க, இப்ப அதிமுகவினுடைய இருங்க சார் இல்ல இப்ப நாம இதுக்குள்ள வந்துருவோம். ஆனா என்னன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு இந்த பேச்சோ இல்ல அதிமுகவோட இந்த தலைமையில நீங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேச்சர் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஓரளவுக்கு பயமைப்படுத்திட முடியுமா அந்த அளவுக்கு? இல்ல இன்னொரு விஷயம், பாஜகவை பேசாம இருப்பது, பாஜகவுக்கு இது மறைமுகமா ஏதாவது ஒரு அனுகூலம் இருக்கா? பாரதிய ஜனதாவின் நோக்கமே அதிமுகவை காலி செய்வது தான். அதுக்கு தான் இப்போ விஜய் போன்றவர்களுடைய வளர்ச்சியை வந்து அதிமுக விரும்பும். நீங்கள் பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னீங்க விஜயை. எங்கே எதிர்க்க? நயினார் அவர்கள் என் தம்பி, அதை அவர் சொல்லும் போதே அவ்வளோ சாப்பிட்டு இருக்கு. ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்லும் போது தான் ஒரு துடிப்பு கோபம் வருது. கட்சியை காலி செய்கிறாப்புல அப்படிங்கிற அந்த கோபம் ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, செல்லூராஜு போன்றவர்களுக்கு வரும். ஏன்னா அவங்க உரிமை கோரறதுக்கு கோவம் வருது. எம்ஜிஆர் படத்தை போட்டாலே அவங்களுக்கு கோவம் வருங்க. ஏன்னா இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாமையாருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தோழர் சொன்ன மாதிரி கொடநாடு போய் அவர் மண்டி போட்டு நின்னது தானே ஜெயலலிதாமையாருக்கும் விஜய் அவர்களுக்குமான உறவு. என்ன உள்ளே வரவிடலையே ஜெயலலிதாமையார், நீல்டோன் போட்டு நில்லுங்கிற மாதிரி நிற்க வச்சாங்க. அந்த வீடியோலாம் இன்னும் ஆதாரமாக இருக்குது. இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு வீரன் ஆளுமைன்னு பேசுறது நகைச்சுவையாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதனால அப்போ விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆதரவாலாம் நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து அவர் பேசக்கூடிய அரசியல் ஏடிஎம்கே ஓட்டை தான் குறி வைக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிங்க அங்கே பேசுகிறவங்களாம் பாருங்கள், இந்த சின்ன பசங்களாம் நாங்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டோம், ஜெயலலிதா ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டோம், இப்படி தான் சொல்கிறாங்க அந்த பசங்க. பல பேர் வந்து அவர் சொல்கிற மாதிரி எம்ஜிஆரை பார்க்காத ஒரு ஜெயலலிதா மட்டும் பார்த்துருக்காங்க. இல்ல சின்ன பசங்க வந்து எம்ஜிஆருக்கு பார்த்து ஓட்டு போட்டாங்களா? கொஞ்சம் லாஜிக்கோட. இல்ல அவங்க குடும்பம் சார், அவங்க குடும்பம் சார், அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அந்த பசங்க 90ல பிறந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா 80 எம்ஜிஆர் பார்த்திருப்பாங்க. அதனால அதிமுக ஓட்டை குறிவைத்து தான் வருது. ஆனா அப்படி இருந்தும் அதிமுகவெல்லாம் விஜயால அழிக்க முடியாது. திமுகவை தோக்கடிக்கிற சக்தி அதிமுக, அதிமுகவை தோக்கடிக்கிற சக்தி திமுக சார். இந்த ரெண்டையும் இன்னொரு சக்தி வந்து தோக்கடிச்சதா வரலாறே கிடையாது. இன்றைய நிலையில பலவீனம் எல்லாம் ஆகல அப்படின்றீங்க விஜயனுடைய இந்த பேச்சு, அவருடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு பலவீனமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா விஜய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. இப்ப பலவீனப்படுத்துறாரா இப்போ? ஆமா, அவர் பலவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார் சார். தேமுதிக வந்தப்பயே அதிமுக கொஞ்சம் பலவீனமா சார் ஆச்சு, அதெல்லாம் உண்மைதான். சீமானுடைய ஓட்டுமே அதிமுக தான் நிறைய எடுக்கிறாங்க. அந்த வகையில விஜயும் அந்த மாதிரியான ஓட் பேங்கை வந்து பிடிப்பாருங்கிறது தான் உண்மை. இல்லை, விஜய் என்ன சொல்கிறேன்னா, அவரை பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். என்னென்னா, ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர், தன்னுடைய சொந்த ரசிகர்களை 20-25 வருட அனுபவம் உள்ள சொந்த ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தவர் அடுத்த கட்சியில் தலைவர்களையும் தொண்டர்களையும் தேட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு உருவாகியிருக்கார். அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு கட்சிக்கு வாழ்வுன்றது இப்போ அவர் உணர்றாரு போல. அது ஒரு பக்கம். தத்துவ தலைவர்கள் இல்ல, அரசியல் கட்சி தலைவர்களே வந்து இரவல் வாங்க வேண்டிய நிலை. அடுத்த கட்சியிலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு வாழ்வுன்னு நினைக்கிறாரு. 1000 செங்கோட்டையன்கள் வரணும், அது திமுகவிலையோ அதிமுகவிலோ இருந்து வந்தால்தான் நமக்கு வாழ்வுன்னு நினைக்கிறாரு. நம்ம ரசிகர்களை நம்பியா நம்ம இருக்க முடியாது. திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில அவர் ஜெயலலிதாவையோ இல்லைன்னா எம்ஜிஆரையோ வந்து அவர் பயன்படுத்துறத வந்து தவறுன்னு நம்ம சொல்லலாமா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் அது யுக்தியா பார்க்க கூடாது? சொன்னது அதிமுக வளைக்க பார்க்குறாரான்னு சொல்றோம். ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த கட்சியை நம்பல, தன்னுடைய சொந்த ரசிகர்கள் நம்பல ஒன்று. இன்னொன்று, திமுகவுடைய பி டீமோ அப்படின்னு சொல்றோம்னா அதிமுகவில் இருக்கிறவர்களை வளைக்கணும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? திமுக தான் நினைக்கக்கூடிய வாய்ப்பு. அதிமுக ஓட்டை பிரிக்கணும், எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும்னா திமுக அது வேணும்னா நேரடியாக திமுகலே சேர்த்துட்டு போவாங்களே, எதுக்கு போய் விஜய் கட்சியில சேர்த்து விடணும்? இல்ல, நிறைய அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நேரடியா வந்தா அந்த ஓட் கன்வர்ஷன் வராது அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு பிரிக்கிற யுக்தி. எம்ஜிஆர் ஜெயலலிதாமாவை நம்ம போற்றி புகழ முடியாது. எப்படி விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டு நாங்க தான் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாரு, அவருடைய பிரச்சார வாகனத்தையே வச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் வந்து ஓட்ட பிரிக்கிற ஒரு யுக்தி கமலம் அதே மாதிரி பண்ணாரு. அப்படி இருக்கலாம். தீய சக்தி அப்படின்றது நீங்க சொல்றீங்க. தீய சக்தின்றது 2021 கருப்பு சோப்பு சைக்கிளில் போய் திமுகவுக்கு ஓட்டு போடும்போது தெரியலையா தீய சக்தி? அவர் என்ன யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு எப்படி தெரியும்? அதை ஆதவர்ஜனா மேடை அவரை வச்சுட்டு தானே சொன்னார். அதை வச்சுன்னு வாக்குமூலம் கொடுத்தாரு. திமுகவுக்கு நன்றி இல்லையா, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோன்னு சொன்னார். அப்போ தீய சக்தியா தெரியலையா? இப்போதான் தெரியுதா? அதனால அவருக்கு லேட்டஸ்டா இப்போ ஜீவா சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மாவையும் சேர்த்துக்குவாரு, அடுத்தது ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்குவாரு, அவர் படத்தையும் வைப்பாரு. புதுசா வர கட்சிகளுக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வந்தா என்ன? கொள்கை தலைவர்கள் நீங்க நிரந்தர தலைவர் தானே சார் வைப்பீங்க. முதல் விக்கிரவாண்டி 2024 அக்டோபர்ல வைக்கும்போது எது சார்? நீங்க காமராஜர், பெரியாரு, அப்புறம் அம்பேத்கர், அப்புறம் அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார், இதுதான் சார் கொள்கை தலைவர். அப்புறம் அது அவர் மாற்றவே இல்லையே. அடுத்த கூட்டத்தில் அண்ணா எப்படி சார் சேர்றாரு?
அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் எப்படி சார் சேர்றாரு? பெரியார் வந்தா பெரியாருடைய சீடர் தானே அண்ணா, அவர் ஏத்துக்கலாம்ல. ஜெயலலிதா எப்படி சார் சேர்றாரு? அப்ப அவங்க எல்லாம் வழிகாட்டி தலைவர் கிடையாதா? இவங்கள வழிகாட்டி தலைவரா? சார் நான் என்ன கேட்கிறேன், திமுக இருந்து நீங்க அதிமுக போலான்றீங்க, அதிமுக இருந்து திமுக போறீங்க, பாஜக காங்கிரஸ்ல இருந்து வந்தாலும் ஏத்துக்கிறீங்க, விஜய் மட்டும் இந்த கட்சியில இருந்து வந்தா ஏத்துக்க கூடாதா? வச்சுக்கோங்க சார், நீங்க முதல் மேடையிலே வச்சிருக்கலாம்ல. இல்ல, கொள்கை தலைவர்கள் இந்த 5 பேர் தான், கட்சிக்கு வரக்கூடிய தலைவர்களை சொல்றாங்க. அந்த தலைவர்கள் வரிசையில அண்ணாலாம் இருக்க முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் அண்ணா சேர முடியுமா? அப்ப அண்ணாவுடைய கெப்பாசிட்டி அப்படிதானா? இதை யோசிக்கணும் நீங்க. பயன்படுத்துறாரு விஜய், இது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நீங்க களத்துலன்னு சொல்றீங்களா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். 2 வருஷம் ஆகுது அவர் கட்சி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 15 முறை குகையை விட்டு அந்த சிங்கம் வேட்டையாட வெளியே வந்திருக்குது. 15 முறை தான் இந்த 2 வருஷம். ஆனா களத்துல இருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 81 நாட்கள் கழித்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மேடையில் வராரு. ஆனா அவர் களத்தில் இருக்காரு. ஆனா 175 தொகுதியிலையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி 71 வயசுல பிரச்சாரத்துல மேற்கொண்டு வராரு. அவர் களத்துல இல்லைன்னு சொன்னா யதார்த்தமா இது? நன்றி ராஜகம்பீர். அது தமிழ்நாட்டு அரசியலிலே மு.க. ஸ்டாலினை தவிர்த்து விட்டு வேறு யாரும் பெரிய அரசியல் ஆளுமைகள் இல்லை. திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஏறத்தாழ 40க்கு 40 புதுச்சேரியும் சேர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கட்சி வலிமையாக இருக்கிறது. 2.0 ஆட்சியை தொடர்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு களப்பணியிலே அவர்கள் இருக்கிறார். 2வது இடத்துக்கு போட்டி நடக்கிறது. அதிமுக என்கிற அரசியல் கட்சி திரை கவர்ச்சியை நம்பி, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியலை நம்பி இருந்த கட்சி இப்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வீழ்ச்சி அடைகிற கட்சியை கைப்பற்றுவதுதான், அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு தான் விஜய் முயற்சி செய்கிறார். அவருடைய ரோல் மாடலாக அவர் எம்ஜிஆரை தான் முதன்மையாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுல சாத்தியமா இல்லையா? பலவீனப்படுத்துது அதிமுக, பலவீனப்படுத்து, அதுதான் அவருடைய திட்டம். அது சாத்தியமா இல்லையா நமக்கு தெரியாது. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவன் கூட கிராமப்புறங்களிலே திருவிழாக்கள்ல எம்ஜிஆர் வேடம் போட்டு ரெக்கார்ட் டான்ஸ்ல ஆடுவாங்க. அவர் எம்ஜிஆர் ஆகி விடுவாரான்னு கேட்டா நம்ம அதை உறுதிப்படுத்த சொல்ல முடியாது. விஜய் ஆசைப்படுறாரு. இல்ல, இவரு நீங்க எம்ஜிஆர் ஒரு கிராமப்புறத்துல டான்ஸ் ஆடுறவனையும் சொல்ல முடியுமா? இவரும் ஒரு புகழோட உச்சத்துல கலைஞர்கள் தானங்க. தெருவுல ஆடினாலும் திரையில ஆடினாலும் 2 பேரும் கலைஞர்கள், மாற்று கருத்து இல்ல. ஒருவரை உயர்வு ஒருவர் தாழ்வு நம்ம கற்பிக்க முடியாது. 2 பேருமே கலைஞர்கள். அதனால கனவு காணக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கிறது. திமுகவுடைய பி டீம் தான் தாவேகான்னு சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா யாராவது சொந்த காசுல சூனியம் வைப்பாங்களா? என்னை அடிக்கிறதுக்கு நானே அடியால் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிலாம் வளர்த்து விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. 2வது இடத்திலே அதிமுகவுடைய இடத்தை நகர்த்த வேண்டும், அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று விஜய் திட்டமிடுகிறார். அதற்கான தகுதியோ அதற்கான செயல்பாடோ கருத்தியலோ கள செயல்பாடோ எதுவுமே அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலை அவர் கடக்கும் போது அவருக்கு கள யதார்த்தம் தெரிந்துவிடும். அவர் ஒரு மண்குதிரை ஆற்றை கடப்பாரான்னு தெரியல. இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேல்பாரிக்கு வேற கதை கேட்டு வச்சிருக்கிறாரு. சங்கர் படத்திற்கு விரைவில் ஷூட்டிங் போயிடுவார்னு நினைக்கிறேன் நான். நன்றி. திரு மதிவண்ணன், உங்க நிறைவு கருத்து. அதான் இப்போது அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு மற்றவங்களை காரணம் சொல்கிறத விட அது தன்னுடைய ஸ்ட்ரக்சர்லேயே அது ரொம்ப மாற்றங்களை பண்ணியிருக்குதுன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சார்பில் நம்ம டிபேட்டில் 2 பேர் பேசுகிறாங்க. அதிமுக சார்பில் ஒருத்தர் RSS சார்பில் நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கிறிஸ்தவ அடையாளத்தில் நின்று அதிமுக பேசுறாரு. சார் முடிச்சிருங்க. சரிங்க சார், பழி போடுங்க நீங்க. இல்லை அப்போது என்ன நடந்திருக்குன்னா, இப்போ சொன்னார் இல்லையா, ஈவேரான்னு தொடர்ந்து பல வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதிமுக சார்பில் அவர் தான் பேசுகிறாரு. அதிமுகவுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா, இல்லை அப்படி பேச வேணாங்கிற ஒரு தகவலாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு இதுவாக சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்போ அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, என்ன இந்த ஆலயங்களுடைய இதை எடுத்து என்ன சொல்கிறது, கல்லூரி கட்டுறதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசினார். இப்போ அதனுடைய பண்பு மாறி போயிருக்கு. இன்றைக்கி பிஜேபியோட RSS சித்தாந்தத்தை இன்றைக்கி அதிமுக எடுத்திருக்கு. இப்போ அதுக்கு இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு இன்றைக்கி பெரிய எதிர்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை. முன்னாடி இருந்த அளவுக்கான ஒரு படிப்பறிவோ மற்ற விஷயங்களோ இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்க சூழலில் அதிமுக அதனுடைய பாமர வாக்காளர்களை வச்சு அதே மாதிரி ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே கூட்டணி உடையணும், திமுக கூட்டணி உடையணும் அப்படிங்கிற திமுக கூட்டணியிலேருந்து இங்கே ஓட்டு வர்றதுங்கிறது 2வது பட்சம். இப்போ
இப்போ இங்கே திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது எந்த அடிப்படையில் முக்கியமானது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது வதந்திகளையோ அவதூறுகளையோ இந்த திருப்பரங்குன்றத்தில் கிளப்பி விட்டாங்க பாருங்கள். இப்போ இது அழகாக அவங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒன்றா இருந்ததுனால அதை அழகாக டேக்கிள் பண்ணி அழகாக முடிச்சு விட்டாங்க. இப்போ இதே தனித்தனியாக இருந்திருந்தாங்கன்னா இப்போ இது வந்து மிகப்பெரிய பெரிய சிக்கலாக மாறி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து என்ன சொல்கிறது இந்த கூட்டணி உடனும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த கூட்டணி வந்து ஐடியாலஜிக்கலான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டோட நலனுக்காக அந்த கூட்டணி தொடர்ந்து வரணும், தொடர்ந்து நிற்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நன்றி. நன்றி அனைவருக்கும், கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.